ஜெபம் என்பது தேவனுடைய அது சடங்கல்ல, தேவனோடு இருக்கக்கூடிய உறவு. அது இல்லாம தேவ பிரசனத்தை உணர முடியாது, தேவ அன்பை உணர முடியாது. நான் ஏற்கனவே வனாந்தரத்தில் சொன்னதை போல இந்த எண்ணங்கள் டிரான்ஸ்பர்மேஷன் ஆகாது. ஆண்டவர்கிட்ட வரக்கூடிய வெளிப்பாடு, ஆண்டவர்கிட்ட வரக்கூடிய எண்ணங்கள், அதுதான் நம்ம இருதயத்துல போய் விதைய போல விழணும். அதுதான் உங்களை அப்படி மாற்றிடும். ஏன்னா அவர்கிட்ட வருகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறதுனால தேவன்கிட்ட வரக்கூடிய வசனம் தான் உங்களை அவரை போல மாற்றும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை உடைக்கும். தேவன்கிட்ட இது எது டிபார்ட் பண்ணுதோ, பிரிக்குதோ, அதெல்லாம் சத்துருவின் ஆலோசனை என்பதுல மாற்று கருத்து இல்ல. தவறான தேவாலய கோட்பாடுகள், தவறான தேவாலயத்தினுடைய பெருமை, தேவாலயத்தினுடைய உப்பரிகைக்கு கொண்டு போயிட்டான். நாங்கள் ஆவிக்குரிய அந்தஸ்துல உயர்ந்திருக்கிறோம், மேன்மையில இருக்கிறோம், உயர்ந்த ஸ்தானத்துல நாங்க இருக்கிறோம். எங்களுடைய ஊழியத்தினுடைய சொத்து மதிப்பு கோடிகள், 3000 கோடி, 5000 கோடி, 4000 கோடின்னு ஆயிடுச்சு. அதை வச்சுட்டு நீ என்ன பண்ணுவ? அதை நீ அப்படியே வளர்த்து கொண்டே இருப்பாயானால், சொத்தை நீ அப்படியே மெயின்டைன் பண்ணுவீனா, அதை செலவழிக்காம விட்டுருவீனா, ஆன்டி கிரைஸ்ட் அதெல்லாம் பிடிச்சிக்குவான். டெவில்ஸ் கிங்டம்க்கு அது பயன்படும். ஆனா அந்த சொத்தெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல இன்றைக்கு நான் என் கையில இருக்கிற இவ்வளவு பெரிய சர்ச்சை நான் என்ன செய்யணும், இவ்வளவு பெரிய காரியத்தை நான் என்ன செய்யணும், நான் என்ன மாதிரியான ஊழியத்தை செய்யணும்னு இன்றைக்கான வெளிப்பாடை பெற்று அதை செலவு பண்ணுவோமானால் அது எல்லாம் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு பயன்படும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா